அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நாசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2வது பண்ணையின் முதல் பேட்ச் கோழி குஞ்சு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இனியோட பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சு 45 நாள் ஆகிப்போச்சு. இந்த 45 நாள்ல அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனை வந்தது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 2வது பண்ணையின் முதல் பேட்ச் கோழி குஞ்சு எவ்வளோ விட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 350 குஞ்சுங்க. இந்த கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்ததுமே என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரூடிங் செட்டப் போடணுங்க. இந்த ப்ரூடிங் செட்டப் போடுறதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குண்டு பல்பு, நியூஸ் பேப்பரு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தகர சீட்டு. இந்த தகர சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 அடி நீளம், 2.5 அடி ஹைட் இருந்தால் ஓகேங்க. அதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தகர சீட்டை கொண்டு வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரு நல்லா விரிச்சுட்டுங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒயரில் நம்ம குண்டு பல்பு உள்ள நம்ம தொங்க விட்றோணுங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பல்பாவது உள்ள ப்ரூடிங்கில் இருக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அந்த கோழி குஞ்சுகளை உள்ளே விடணுங்க. உடனே எல்லாம் விடக்கூடாது. ஏன்னா உடனே விட்டோம் அப்படின்னா சரியான ஹீட் இருக்காதுங்க. 5 நிமிஷம் கழிச்சு விட்டோம் அப்படின்னா சரியான ஹீட் உள்ள நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீனும் நம்ம டக்குன்னு வைக்கக்கூடாதுங்க. 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம தீன் வைக்கணுங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வச்சுக்கலாம், சுடு தண்ணி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சுடுதண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவங்க சிக்ஸ் கேர் பவுடர் ஒன்று குடுப்பாங்க. அதில மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அந்த பவுடர் இல்ல அப்படின்னா, நம்ம குளுக்கோஸ் பவுடரு இல்லைன்னா கருப்பட்டி தண்ணி, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை தண்ணி. இது கம்பல்சரி ஒரு 2, 3 நாளைக்கு வச்சே ஆகணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹவர் கழிச்சு நம்ம தீனி வைக்கலாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள நம்மளுக்கு சரியான ஹீட் கிடைக்கல அப்படின்னா, நம்ம இன்னொரு குண்டு பல்பு சேர்த்தி போட்டுக்கலாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள் கொஞ்சம் இந்த ப்ரூடிங் செட்டப்ல இருக்கிற குஞ்சுகள கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் குஞ்சு வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெத் ஒண்ணு ஆயிருச்சு. அதுக்கு நான் போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிப்போச்சுங்காட்டி, நான் அதுக்கு போயிட்டேங்க. என்னால அந்த ஃபர்ஸ்ட் நாள் சரியா கவனிக்க முடியல. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நாளே எனக்கு 7 குஞ்சு பக்கமா இறந்துருச்சுங்க. அது தவறு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சைடு தாங்க. சரி அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நான் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாளே தகரம் வாங்கிட்டு வந்து, நான் இன்னொன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சுகளுக்கு காலையிலயும் சரி, சாயந்தரம் சரி நம்ம சுடுதண்ணி தான் குடுப்போம். அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அதுக குடிக்கிற ட்ரிங்கர நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம தண்ணி வைப்போங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுடுதண்ணி வைக்கிறங்காட்டி என்னென்ன நல்ல விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, சளி பிடிக்கிற பிரச்சனை முழுமையா குறையுதுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த தண்ணீயினால தான் மிகப்பெரிய பிரச்சனை வருது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து விக்கிற வரைக்கும் சுடுதண்ணி தான் குடுக்குறோங்க. முடிஞ்ச வரைக்கும் முழுமையா குடுக்க முடியலனாலும் பரவால்ல. ஒரு 30 நாளைக்காவது நம்ம சுடுதண்ணி குடுக்கணுங்க. ஏன்னா, சுடுதண்ணி நம்ம குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இளங்குஞ்சுகளுக்கெல்லாம் சீக்கிரமா பிரச்சனை வராதுங்க. இல்ல அப்படின்னா, நம்ம அடிக்கிற வெயிலுக்கு, மழைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பப்போ என்னென்ன நோய் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குளுக்கோஸ் பவுடர் கம்பல்சரி குடுப்போங்க. காலையிலயும் சரி, சாயந்தரம் சரி. இப்போ ப்ரூடிங் செட்டப்லேருந்து நம்ம பண்ணைக்குள்ள கோழி குஞ்சுகள ஓப்பன் பண்ணி விட்டுர்லாங்க. ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கீழ கடல போட்டு தான் நம்ம கோழி குஞ்சுகள ஓப்பன் பண்ணி விடுவோங்க. இந்த கடல போட்டு எதற்காக போடுறோன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்மெல் எதுவுமே வராதுங்க கடல போட்டு போடுறங்காட்டி. இந்த ஸ்மெல் வந்ததுன்னா அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பாம்பு, கீரி நெறைய பூச்சிகள்லாம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால தான் நம்ம இது போடுறோங்க. இது போடுறங்காட்டி நம்மளுக்கு ஸ்மெல்லே சுத்தமா இருக்காதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு நெறைய தீவனங்கள வேஸ்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வேஸ்ட் பண்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க. நம்ம அந்த புழுக்கள் உற்பத்தி பண்றதுக்காக வச்சுட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம புழுக்கள் கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டுக்குங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குச்சிகள கட்டி விட்டேங்க. இந்த குச்சிகள் கட்டி விடுறங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறதுக்கு குறையுதுங்க. இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்குங்க. இது ஓப்பன் பண்ணி விட்டதுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்திக்குதுங்க. சரி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் குச்சிகள இடையில கட்டி விட்டேங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 7 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த புழுக்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்து போட்டு பார்த்தேங்க கொஞ்சமா, சாப்பிடுதா இல்லையான்னு. அது பரவால்ல நல்லாவே சாப்பிடுதுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அப்படின்ட்டு, சரி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஏன்னா, மொத்தமா கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டுக்க. அப்புறம் தீனி எதுவும் சாப்பிடாது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பசுந்தீவனங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வந்து போடுவேங்க. இந்த முருங்கை தழை பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா, காலையில, மதியானம், சாயந்தரம் இந்த 3 வேளையுமே பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வந்து போட்டுருவோங்க. ஏன்னா, அதுக இப்போ சாப்பிட்டா தான், அதுக்கப்புறம் நம்ம வெளிய ஓப்பன் பண்ணி விடும்போது, நல்லா வெளிய போய் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா மேயுங்க. இல்ல அப்படின்னா, அதுக அந்த தீன் டப்பாவே தேடிட்டு இருக்குங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா,
நம்மளுக்கு என்னென்ன பசுந்தீவனம் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு போய் நான் பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணைக்குள்ள கொட்டிருவேங்க. அது நல்லா சாப்பிட்டுக்கு. எனக்கு இந்த பேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 80 குஞ்சு பக்கமா இறந்துருச்சுங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த கிளைமேட் தாங்க. மழை பெய்யுது, நின்னு போகுது, பெய்யுது, நின்னு போகுது. அப்படியே நம்மளுக்கு தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்ததுங்க. அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, தூறலாவே தூறிட்டு இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு குஞ்சு பார்த்தீங்கன்னா, குறுகி குறுகி நின்னு செத்து போகுதுங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அப்படின்னா 4, 3 அந்த மாரியே போயிட்டு இருந்தது. நானும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மருந்துமே காட்டி பார்த்தேன். எதுவுமே எனக்கு சரியா பலன் குடுக்கல. அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, சரி இதுக்கு ஏதாவது ப்ரூடிங் கீது போட முடியுமா? அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் நம்மளுக்கு செட் ஆகாது. சரி நானும் விட்டுட்டேன். சரி இருக்கிறதுக்கிட்டு போறது போகட்டும். அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நம்ம போய்க்கலாம். ஏன்னா, அடுத்த டைம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம ஒரு டைம் நம்ம இந்த மாரி இழப்பு சந்திச்சுட்டோம் அப்படின்னா தான், நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ணுவோம். அடுத்த டைம் இயற்கையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கைய அப்படின்னு விட்டுட்டு, நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணியாச்சுங்க. இப்ப இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய ஓப்பன் பண்ணி விடுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிளேஸா தான் இருக்குங்க. எந்த மரப்பும் இல்ல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கம்பி வாங்கிட்டு வந்து ஃபுல்லா கட்டி விட்டுறலாம் நிறுத்தி அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. இது இப்படி பண்ணல அப்படின்னா, நம்ம நாயி, பூனை, அதுக்கடுத்து கீரி, பாம்பு ஏதாவது வந்து கோழி குஞ்சுகளுக்கு புடிச்சிட்டு போயிரு அப்படின்னு நமங்க இந்த மாரி ஆங்கில் வாங்கிட்டு வந்து எல்லாங்கிலு நிறுத்திட்டேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லென்த் பார்த்தீங்கன்னா 20 அடி நீளங்க. ஒரு பைப்பு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 13 கிலோக்கு பக்கமா வருங்க. இந்த 20 அடி நீளத்தில 3 இது கட் பண்ணிட்டேங்க. 2 7 அடி ஹைட்டு, 1 மட்டும் 6 அடிங்க. இந்த 6 அடி ஹைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லென்த்தான பைப்ல ஒவ்வொரு அடியா கட் பண்ணி அதில ஜாயின் பண்ணிக்கிற மாரிங்க. அந்த பைப்ப நிறுத்தி நம்ம கீழ கான்கிரீட்டும் ஊத்தி விட்டோங்க. இந்த கான்கிரீட் ஊத்துறங்காட்டி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது இந்த டைமண்ட் வலை இது கட்டுற மாரி இருந்தா நம்மளுக்கு ஈஸியா இருக்கு அப்டின்ட்டு. இல்ல நம்ம குழி தோண்டியே போட்டுறலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நாளைக்கு குழி தோண்டி போடுறதெல்லாம் சாத்தியப்படாது அப்டின்னு நாங்க இப்பவே போட்டு விட்டோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ஒரு 2 நாள் காஞ்சதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வலை தான் கிடைச்சதுங்க. சரி இதயவே கட்டி விட்டுக்கலாம் அப்டின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, ஹைட் பார்த்தீங்க அப்டின்னா 7 அடி பக்கமா வருங்க. எந்த அளவுக்கு நம்ம லூஸ் விட்டு கட்டுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வலை லென்த் கிடைக்குங்க. இந்த வலை பார்த்தீங்கன்னா, எங்க வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பவானி சாகர்ல ஒரு இடத்துல கிடைச்சதுங்க. அங்க வாங்கிட்டு வந்து நம்ம இப்போதைக்கு கட்டி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, மேல கிரீன் வலை கட்டுறது தானே அப்டின்னு விட்டுட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.